வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல காஜர் ஹல்வா, அதாவது கேரட் ஹல்வா கோவா போடாம பண்ண போறோம். என்னதான் நம்ம கோவா போடலனாலும் அதோட டேஸ்ட்டை என்ன பண்ணி ரெப்ளிகேட் பண்ணலாங்கிறதையும் நான் வீடியோல காமிச்சிருக்கேன். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காஜர்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர் கேரட். வின்டர் சீசன்ல உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இந்த டெசர்ட் பாத்தீங்கன்னா செம்ம எம்மியா இருக்கும். அப்படியே ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் மேல வச்சு சாப்பிடும் போது அமிர்தமா இருக்கும். பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு காஜர் கிடைக்கலன்னா நீங்க நார்மல் ஆரஞ்சு கேரட்ஸ்ல கூட பண்ணிக்கலாம். 4 பெரிய காஜர் எடுத்திருக்கேங்க. காஜர் நல்லா வாஷ் பண்ணிட்டு எண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா தோலை சீவிட்டு சன்னமா இருக்கிற துருவல்ல நம்ம துருவிக்க போறோம். மண் வாசனை வராம இருக்கணும்னா நீங்க கட்டாயமா தோலை சீவி தான் ஆகணும். துருவுறது பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசு துருவல்ல துருவினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். கிரேட் பண்ண 4 கேரட் பாத்தீங்கன்னா எனக்கு 3 கப் அளவுக்கு வந்தது. யூஸ்வலா காஜர் ஹல்வால கோவா சேர்ப்பாங்க, அதாவது ஸ்வீட் போடாத பால்கோவா இருக்கு இல்லையா, அதை சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு பயங்கர ரிச்சா இருக்கும். இன்னைக்கு நம்ம கோவா சேர்க்க போறது இல்லைங்க. நார்மலா வீட்டில் எப்படி ஈஸியா பண்ணலாங்கிறத தான் காமிச்சிருக்கேன். பட் கோவா இல்லாத குறைய நான் பால் பவுடர் வச்சுட்டு தீக்க போறேன். கேரட் எல்லாம் துருவி ரெடியா எடுத்து வச்சதுக்கு அப்புறமா கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் பாத்தீங்கன்னா திக் பாட்டமா இருக்கணும். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதுக்கு அப்புறமா 3 கப் அளவுக்கு துருவின காஜர் சேர்த்துக்கலாம். காஜர்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்தை எல்லாமே நம்ம இந்த நெய்ல வதக்கி எடுத்துட போறோம். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்க வீடு ஃபுல்லா செம்ம வாசனை வர ஆரம்பிச்சிடும். நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 2.0 வெர்ஷன் சாக்லேட் ஸ்டஃப்டு காஜர் ஹல்வா, அதுக்கப்புறம் கொழக்கட்டை ஸ்டஃப்டு காஜர் ஹல்வாலாம் வந்துடுது. ஸோ பார்ட்டி எதாவது அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்க பண்ணி சர்வ் பண்ணலாம். பட் நீங்கள் கடாயில் பண்ணிங்கன்னா பதம் கரெக்டாக பார்த்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் பண்ணும்போது நம்ம கேரட் குழஞ்சு திக்காக ஹல்வா மாதிரி ஆகிடும். இப்போ வதக்கின இந்த கேரட்டை நம்ம 1 கப் பால் சேர்த்துட்டு பால்லேயே வேக வைக்க போகிறோம். பால் சேர்க்கும் போது ஃப்ளேம் லோவில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. கேரட் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டுருங்க. அப்பப்போ திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும். நம்ம கேரட்டை சன்னமாக துருவி இருக்கிறதுனால உங்களுக்கு 5 நிமிஷத்தில் கேரட் வெந்துடும். ஒரு பீஸ் கேரட் எடுத்து உங்களுக்கு நசுக்கி பார்த்தாலே தெரியும் வெந்துருத்தா இல்லையான்னு. கேரட் வேகும் போது பால் சுண்ட சுண்ட நீங்கள் ஃப்ளேமை குறைச்சிட்டே வரணும். பால் நல்லா எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. கேரட் வெந்ததுக்கு அப்புறமா மூடி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பால் சுண்டுற வரைக்கும் நீங்கள் திறந்து விட்டுட்டு கிளறிட்டே இருக்கலாம். கேரட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வெந்துடக்கூடாது. ரொம்ப வெந்துருச்சுன்னா உங்களுக்கு களி மாதிரி ஆகிடும். சாப்பிடும் போது நம்ம அந்த துருவின கேரட்டை ஃபீல் பண்ணணும். கேரட் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்வீட் சேர்க்கணும். நீங்கள் ஸ்வீட் சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு கேரட் வேகாது. ஸோ கேரட் வெந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 3 கப் துருவின கேரட், 1 கப் பால், 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சூட்டில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் உருகி மறுபடியும் உங்களுக்கு லிக்விட் ஆகிடும். ஸோ நீங்கள் திருப்பியும் திக்கார வரைக்கும் கொதிக்க விடணும். மறுபடியும் இதுவுமே உங்களுக்கு ஒரு 3-4 நிமிஷம் எடுக்கும். கடாயில் ஒட்டாமல் அப்படியே நகர்ந்து வராத ஒரு ஸ்டேஜ் வரணும். அது வரைக்கும் கிளறி விட்டு ஓப்பனாக கொதிக்க விட்டுட்டே இருங்க. கடைசியாக நம்ம வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காயிலேருந்து சீட்ஸ் எடுத்துட்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். எனக்கு கேரட் அல்வாவில் கேரட்டோட ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்கணுங்கிறதுக்காக நான் ஏலக்காய் கம்மியாக சேர்த்துருக்கேன். கோயாவோட குறை தெரியாமல் இருக்கிறதுக்காக 15 கிராம், அதாவது சின்ன பேக்கெட் பால் பவுடர் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் பால் பவுடரை சேர்க்கறதுக்கு முன்னாடி சேர்த்ததுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். கலரும் போது ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்காம அப்படியே ஜென்டலாக கலந்து விடுங்க. கேரட் எல்லாம் மசிச்சு குழைச்சிடக்கூடாது. அப்படியே நீங்க மூவ் பண்ணி விட்டீங்கன்னா அது ஒரே இடத்துல பல்கா நிக்கணும். அந்த பதம் வர வரைக்கும் நீங்க கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மேல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பொடி பொடியா நறுக்கின நட்ஸையுமே மேல தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு நீங்க சூடா சர்வ் பண்ணலாம். கடைசியாக சேர்க்குற நெய் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மொத்தமாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்மண்ட்ஸ், அதுக்கப்புறமா கேஷ்யூ சேர்த்துருக்கேன். நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படி இந்த சூட்லேயே சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா போதும். நிறைய நட்ஸ் சேர்க்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான காஜர் ஹல்வா ரெடி. நார்மல் கேரட்ஸுக்கும் காஜருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா உங்களுக்கு கலர் நல்லா பிரைட்டாக வரும். கடைசியாக ஸ்வீட்னஸை தூக்கி காமிக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு மட்டுமே சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உப்பு சேர்க்கறது ரொம்பவே சேஃப். எல்லா ஸ்வீட்லையுமே இந்த மாதிரி ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்க்கும் போது அதோட ஷார்ப் ஸ்வீட்னஸ் அது வெளியே எடுத்து காமிக்கும். சூடான கேரட் அல்வா 1 கப் அப்படியே சாப்பிடுங்க. 1 கப் மேலே வெனிலா ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டு பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் கூடி சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.